ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேலன் ஆர்கிடெக்ட். இன்றைக்கி இன்டீரியர் டிசைன் பெட்ரூம் பார்க்கலாம். ஸோ ஆர்கிடெக்சர் டெம்ப்ளேட்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து யூனிட் செட் பண்ணணும். யூஎன் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னாக்க காலம் ஓப்பன் ஆகும். இதில் போய்ட்டு சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செட் பண்ணிக்கலாம். சென்டிமீட்டர் செட் பண்ணி முடித்த முன்னாடி நம்ம சவுத் எலிவேஷன் போய்ட்டு இதோட ஹைட்டும் வந்து நம்ம மாற்றிக்கலாம். 400 அப்படின்றது வந்து 300 அப்படின்னு நம்ம மாற்றிக்கலாம். லெவல் 1 போய்ட்டு இப்போ ஆர்கிடெக்சரில் வால் வந்து நம்ம க்ரியேட் பண்ணுவோம். ரெக்டாங்குலர் ஆப்ஷன் நான் எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன். கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிட்டா. ஸோ இந்த பெட்ரூமோட சைஸை நம்ம அரேஞ்ச் பண்ணுறது முன்னாடி வந்து பார்த்திங்கன்னாக்க வந்து நம்ம பெட்டை வந்து ஃபஸ்ட்டு வந்து ட்ராக் பண்ணி இழுத்து அதுக்கேற்றாப்புல ரூம் சைஸ் வந்து நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். சைடில் இருக்க அந்த ஃபேமிலி டூல் வந்து பார்த்திங்கன்னா நான் ரிபீட் ஷீட்டில் டவுன்லோட் பண்ணேன். நீங்கள் ரிபீட் ஷீட்டில் போய் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். லாகின் பண்ணி ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இந்த வாலோட எட்ஜுக்காக வந்து நான் வந்து பெட்டை நான் வந்து அலைன் பண்ணிக்கிறேன். அப்படியே சைஸை குறைச்சிடலாம். ஸோ லெஃப்ட் சைடு இந்த பெட்டில் வந்து வாலோட இன்னர் வந்து 100 சென்டிமீட்டர் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த பக்கத்து வந்து பெட்டோட பாட்டம்லேருந்து இந்த வால் எட்ஜ் வரைக்கும் ஒரு 120 சென்டிமீட்டர் கொடுத்துக்கலாம். சவுத் எலிவேஷன் போயிட்டு வாலோட ஹைட்டை வந்து மாற்றிக்கலாம். அன்கனெக்டடை வந்து லெவல் 2 அப்படின்னு வந்து நம்ம மாற்றிக்கலாம். ஸோ வால் மெட்டீரியல் பை கேட்டகரியில் போயிட்டு வால் மெட்டீரியல் எப்பயுமே வந்து ஜிப்சம் வால் போட்டு கொடுங்க. சர்ச் பாரில் வந்து ஜிஒய்பி அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னாக்க வந்து உங்களுக்கு வந்துடும். செலக்ட் பண்ணி ஓகே பண்ணிக்கோங்க. அப்ளை ஓகே கொடுத்துருங்க. இப்போ லெவல் 1 போய்க்கலாம். ஸோ இந்த வாலை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நான் டிசைனிங் பர்பஸ்க்காக வந்து சம் மெட்டீரியல் வந்து நான் மாற்றிக்கிறேன். ஸோ டூப்ளிகேட் கொடுத்து மெட்டீரியலை மாற்றுங்க. இல்லைண்டா என்டையர் வாலும் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு வந்து மாறிடும். ஸோ டிசைனிங் பர்பஸ்க்காக வந்து காங்கிரீட் அப்படின்னு சொல்லிட்டு CON அப்படின்னு டைப் பண்ணாலுமே வந்துடும். காங்கிரீட் மெட்டீரியலை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒன்று நான் உங்களுக்கு செட் பண்ணிக்கங்க. நான் இதை செட் பண்ணிக்கிறேன். அப்ளை ஓகே. போயிட்டு 3D வியூவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ரியலிஸ்டிக் செட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா? அந்த மூணு வாழை விட்டு இது தனியாக தெரியுது. சரிங்களா? ஆர்கிடெக்சரில் போய்ட்டு ஃப்ளோர் நம்ம வந்து க்ரியேட் பண்ணுவோம். ரெக்டாங்குலர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் கிளிக் அண்ட் செகண்ட் கிளிக். இதோட எடிட் ஆகி போய்ட்டு அதோட மெட்டீரியலும் மாற்றிடுவோம். பை கேட்டகரி மெட்டீரியல் போய்ட்டு ஏதாவது ஒரு கார்பெட் மெட்டீரியல்ஸ் ஏதாவது செட் பண்ணுவோம். அப்ளை கொடுத்து ஓகே கொடுத்துடலாம். டிக்கை கிளிக் பண்ணிடுங்க. இது 3D வியூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளோரு வால் எல்லாம் கரெக்டாக ஜெனரேட் ஆகிருக்கு. சரிங்களா?
லெவல் 1 போய்க்கலாம். டோர் விண்டோ வந்து நம்ம செட் பண்ணி ஆகணும். டிஃபால்ட் டோர் ஏதாவது ஒன்று செட் பண்ணிக்கலாம். அடுத்து விண்டோ பெரிய சைஸ் விண்டோவாகவே நம்ம செலக்ட் பண்ணி செக் பண்ணிக்கலாம். எட்ஜ் வந்து கரெக்டாக உட்காரது மாதிரி பார்த்துக்கோங்க, இல்லாட்டி மெர்ஜ் ஆகிக்கிட்டு பார்க்குறதுக்கு அசிங்கமாக இருக்கும். த்ரீ வியூவில் போய் பார்த்தோம்னா டோர் விண்டோ க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ பெட்ரூமில் வந்து சில எண்டோரேஜ் மெட்டீரியல்ஸ்லாம் நம்ம செட் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் வார்ட்ரோப்ஸ் செட் பண்ணோம். ஸோ அதனால் வந்து மாடர்ன் பிளேஸை கிளிக் பண்ணிவிட்டு ஃபர்னிச்சரை செலக்ட் பண்ணிடுறேன். ஃபர்னிச்சர் 1. ஸோ இந்த சைடு வந்து வார்ட்ரோப் செட் பண்ணுவோம். சைட்டை பிக் பிளான் கொடுத்துட்டு லெவல் 1 டிஃபால்ட்டு அதுவே இருக்கட்டும், செட் பண்ணிக்கலாம். ஸோ ரெக்டாங்கிள் ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுவோம். கிளிக் பண்ணிக்கிட்டு இந்த டோரோட எட்ஜ் வரைக்கும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். சரிங்களா? இதோட வியூவை நான் மாற்றிக்கிறேன், நான் கொஞ்சம் கிளியராக தெரியும். அதோட வித்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 60 சென்டிமீட்டர் கொடுப்போம். இப்போ வந்து ஆஃப்செட் கொடுத்துட்டு 5 சென்டிமீட்டர் கொடுக்கலாம். அந்த வார்ட்ரோப் திக்னஸ் வந்து சரிங்களா? கிளிக் பண்ணால் வந்து அவுட் சைடில் ஆஃப் செட் ஆகுது. ஸோ அண்டு கொடுத்துருங்க. ஸோ மறுபடியும் ரெக்டாங்குலர் கிளிக் பண்ணிவிட்டு ஆஃப் சைடில் 5 சென்டிமீட்டர் கொடுத்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு டேப் கீயை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆல்டர்னேட் அப்படியே இன்னர் சைடில் ஆஃப்செட் ஆகும். சரிங்களா? ஓகே, இந்த ஹைட்டை வந்து நம்ம வந்து டாப் வரைக்கும் கொண்டு வரணும். ஸோ அதை ஏதாவது ஒரு சைடு வியூ கொண்டு வந்துட்டு அதை அப்படியே அந்த டாப் எட்ஜுக்காக நம்ம வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு சைடு வியூ போயிட்டு அப்படியே அப்பர் வர செலக்ட் பண்ணி அப்படியே மூவ் பண்ணிக்கலாம். சரிங்களா? கிரியேட் ஆகிருக்கு. வாய்ட் ஃபார்ம்ஸ் கொடுத்துட்டு பிக்கே பிளேன் கொடுத்துருவோம். இதிலே ஒரு கேபினெட் மாதிரி நம்ம செட் பண்ணணும். ஸோ அதுக்காக வந்து நம்ம வந்து ஒரு கார்டு மாதிரி கொடுத்து ஒரு கேபினெட் மாதிரி செட் பண்ணணும். க்ரியேட் பண்ணி முடிஞ்ச முன்னாடி உங்களுக்கு தெரியும். எட்ஜ் வரைக்கும் கிளிக் பண்ணிடுங்க. எட்ஜிலேருந்து ஒரு 5 சென்டிமீட்டர் ப்ரொஜெக்ட் ஆகிற மாதிரி நம்ம பார்த்துக்குவோம். ஃப்ளோர் லெவல்லேருந்து அதோட பாட்டம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 60 சென்டிமீட்டர் கொடுத்துக்கலாம். அதோட திக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 40 சென்டிமீட்டர். ஓகே கொடுத்துருவோம். ஒயிட் ஷூ வந்துருக்கா? வந்துருக்கு. சைஸு எக்ஸ்ட்ரூஷன் வந்து மாற்றணும். 40 சென்டிமீட்டர் கொடுத்துக்கலாம்.
சரிங்களா. ஓகே, இந்த காடியிலேருந்து ப்ரொஜெக்ட் பண்ணி அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டரில் ஒரு பேனல் மாதிரி வந்து க்ரியேட் பண்ணுவோம். ஸோ அதுக்காக எக்ஸ்ட்ரூஷன் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிட்டு பிக்கப் லைன் கொடுத்து நம்ம எங்கே வேணுமோ அங்கே பிக்கப் லைன் கொடுத்துட்டு ரெக்டாங்குலர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிட்டு அப்படி எடுத்து வரையும். இந்த ப்ரொஜெக்ஷனாக தெரிஞ்சால் பார்க்குறதுக்கு கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்காக வந்து 5 சென்டிமீட்டர் ப்ரொஜெக்ட் கொடுத்துக்குருவோம் அதோட எட்ஜில் இருந்து. சரிங்களா. ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து நெகட்டிவில் கொடுக்கணும். சரிங்களா. ஸோ இப்போ இதில் வந்து வாய்ட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணலாம். வாய்ட் எக்ஸ்ட்ரூஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. பிக்கப் லைன் ரெக்டாங்குலர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஆஃப்செட் கொடுத்துடலாம். ஒரு 4 சென்டிமீட்டர் ஆஃப்செட் கொடுத்துடலாம். கிளிக் பண்ணிடலாம். கிளிக் ஓகே. எக்ஸ்ட்ரூஷன் எண்டு வந்து நம்ம மாற்றி ஆகணும். எக்ஸ்ட்ரூஷன் இது வந்து ப்ளஸில் ஏன்னா வாய்ட்ஸ்ன்றதில் இப்போ பாசிட்டிவில் கொடுக்கணும். சரிங்களா. ஸோ ஃபுல்லாத்தைக்குமே இது வரணும். ஸோ அதுக்காக நம்ம வந்து இந்த எட்ஜை கிளிக் பண்ணி அப்படியே வந்து ட்ரா பண்ணிக்கலாம். சரிங்களா. ஃபுல்லாக காரியாக தெரிகிறதுக்காக. ஸோ சைடில் ப்ரொஜெக்ட் க்ரியேட் ஆகிருக்கு, ஃப்ரண்டில் க்ரியேட் ஆகலை. ஸோ ஃப்ரண்டில் வந்து ஸ்டார்ட் வந்து ஒரு 5 சென்டிமீட்டர் கொடுத்துக்கலாம். ஸோ ஃப்ரண்ட் சைடும் வந்து அந்த காடிமான க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இதுக்காக தான் நான் வந்து அந்த இதை செலக்ட் பண்ணேன். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த வாட்ரூப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பேனலாக தெரியணும். அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா வந்து வாய்ட்ஸ் எக்ஸ்ட்ரூஷன் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிட்டு பேனலை வந்து செப்பரேட் பண்ணி காட்டுறதுக்காக வந்து நான் அதை க்ரியேட் பண்ணுறேன். சரிங்களா. கரெக்டாக வெர்டிக்கலாக இருக்கிற மாதிரி பார்த்துங்க. அதே மாதிரி டாப் எட்ஜில் வந்து கரெக்டாக கிளிக் பண்ணுங்கள். இல்லைண்டா குண்டக்க மண்டக்க வாய்ட்ஸு க்ரியேட் ஆகும். கரெக்டாக வெர்டிக்கலாக வந்த முன்னாடி கிளிக் பண்ணிவிட்டு இந்த காடியோட திக்னஸ் வந்து 1 சென்டிமீட்டர் கொடுத்துக்கலாம். இந்த ரெக்டாங்குலர் அப்படியே க்ளோஸ் பண்ணிடுவோம். ஓகே, க்ளோஸ் ஆகிடுச்சு. இதை அப்படியே காப்பி பண்ணிடுவோம். காப்பி பண்ணி ட்ராக் பண்ணி அப்படியே பேனலாக தெரிகிறதுக்காக காப்பி பண்ணி செட் பண்ணிடுவோம். ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு காப்பி கமாண்டில் கிளிக் பண்ணி 60 சென்டிமீட்டர் கொடுப்போம். ஒவ்வொரு பேனலுக்கும் டிஸ்டன்ஸ் வந்து 60 சென்டிமீட்டர் கொடுக்கலாம். இது அந்த காடியாக தெரிஞ்சால் தான் பார்க்குறதுக்கு அந்த வாட்ரூப்ஸ் மாதிரி தெரியும். சரிங்களா. ஒவ்வொரு பேனலாக தெரியும். ப்ளைனாக விட்டால் நல்லா இருக்காது. ஸோ இதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிடுவோம். அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த எட்ஜில் இருக்க மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஸோ வெளியே கிளிக் பண்ணால் அவங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லா தெரியும் அந்த காடியாக. ஓகேங்களா. ஓகே, இதுக்காக தான் அந்த வாய்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணோம். சரிங்களா. ஓகே, இப்போ கேட்டகரி ஆஃப் மெட்டீரியல்ஸ் வந்து பார்த்திங்கனாக்கா ஏதாவது ஒரு வுட் மெட்டீரியல் கொடுக்கலாம். இதுக்கு செர்ரி வுட் அப்படின்னு சொல்கிறோம். அதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்கே வுட் மெட்டீரியல் எதுனாலும் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஆல்ரெடி மேலே இருக்குது, அது வாசி ரீப்ளேஸ்னு சொல்லிட்டு கேட்குது. கீ போஸ்ட் கொடுத்துட்டு செர்ரி வுட்டை செலக்ட் பண்ணிவிட்டு
அப்பியரன்ஸில் போயிட்டு இந்த அன்ஃபினிஷ்டு கொடுப்போம். டென்ட்டில் வந்து கலர் வந்து ஃபுல்லாகவே வந்துட்டு பிளாக்காக செட் பண்ணுவோம். இது உங்கள் இஷ்டம் தான், நீங்கள் என்ன கலர் வேணாலும் செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? செலவில் இருக்குது, அதை வச்சு தெரியலை, ரியலிஸ்டிக்கில் கரெக்டாக தெரியும். சரிங்களா? அந்த காடி மண் இருந்துச்சுல, அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து பிரிட்ஜ்வுட் மெட்டீரியலாக மாற்றிடலாம். செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துடலாம். சரிங்களா? ஸோ இந்த பெட்டுக்கு ஃப்ரண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிவிக்கு ஒரு ஃபர்னிச்சர் செட் பண்ணி ஆகணும். கரெக்டாக சூட்டபுளாக நம்ம விசிபிள் பண்ணுறதுக்காக அதை ரொட்டேட் பண்ணி வச்சுக்கலாம். ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு மவுஸை கிளிக் பண்ணிக்கிட்டால் அதை ரொட்டேட் ஆகும். சரிங்களா? ஸோ ஸ்டேஷன் இப்படியே பிக்கே பிளேன் கொடுத்துட்டு எந்த வாழை அந்த வாழை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸ்டேஷன் ரெக்டாங்குலர் டைப்பாக க்ரியேட் பண்ணிவிட்டு ஒரு டைமென்ஷன்ஸ்லாம் நம்ம செட் பண்ணுவோம். ஃப்ளோர் லெவலில் இருந்து கரெக்டாக ஒரு 40 சென்டிமீட்டர் 30 சென்டிமீட்டர் கொடுத்துருங்க. அதான் பெட்டிலேருந்து அந்த படுத்துட்டு இருந்து பார்த்தா டிவி நல்லா தெரியும். ரொம்ப ஹைட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லோவாக வந்துடக்கூடாது. சரிங்களா? இந்த டேபிளோட திக்னஸ் வந்து ஃபுல்லாகவே வந்து 30 சென்டிமீட்டர் 40 சென்டிமீட்டர் ஏதாவது ஒன்று கொடுத்துக்கலாம். ஃபுல்லாக இருக்குது. ஸோ ரிடோ கொடுத்துறேன். ஸோ அண்டு கொடுத்துறேன். திக்னஸ் வந்து 30 சென்டிமீட்டர் 40 சென்டிமீட்டர். ஆஃப்செட் கமாண்ட் செலக்ட் பண்ணிவிட்டு டேப் கீயை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உள் சைடு வந்து உங்களுக்கு ஆஃப்செட் ஆகும். ரெண்டாவது அவுட்டர் சைடு வந்து ஆஃப்செட் ஆகும். அந்த டிவி பேனல் இருக்குல்ல, அந்த போர்ஷன் மட்டும் பார்த்தீங்கன்னா உள் சைடு ஒரு காடிமான கிரியேட் பண்ணுவோம். பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். சரிங்களா? ஸோ அந்த பெட்டோட லெஃப்ட் எட்ஜுக்காக நம்ம அலைன் பண்ணிக்கிறோம். ஓகே கொடுத்துடலாம். எக்ஸ்ட்ரூஷன் போதுமான்னு பார்த்துக்கோங்க, எல்லாத்தையும் அளவு கொடுத்து மாற்றிக்கோங்க. போதுமான அளவுக்கு 30 சென்டிமீட்டர் 40 சென்டிமீட்டர் மேலே கொடுக்காதீங்க. ஸோ ஓகே கிரியேட் ஆகிடுச்சு. இதுக்கு மெட்டீரியல்ஸ் ஏதாவது நம்ம கொடுத்துடலாம். பிரித்து விட்டு சரி விட்டு உட் மெட்டீரியல் எதுனாலும் கொடுத்துடலாம். ஓகேங்களா? ஓகே கொடுத்துருங்க. இன்டீரியர் அவ்வளோதாங்க, போயிடுச்சு. அவ்வளோதான். இப்போ எங்கேயாவது கேமரா செட் பண்ணி நம்ம வந்து ரெண்டர் செட் பண்ணிக்கலாம். ஒரு 11 போயிட்டு மாடர்ன் பிளேஸை கம்ப்ளீட் பண்ணிடுவோம். அதுக்காக டிக் பண்ணிடுங்க. டிவி செட் பண்ணாமல் இருக்கும். ஓகே சாரி, டிவி வந்து டிவிக்கு கேபினெட்லாம் கிரியேட் பண்ணிவிட்டு டிவி செட் பண்ணாமல் இருக்கும். ஸோ ட்ராக் பண்ணி இழுத்துட்டு அப்கிரேட் ஆகிரும். ஸோ டேப் கீயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னாக்கா அதுவாக ரொட்டேட் ஆகும். நம்ம கரெக்டாக அந்த ரொட்டேட் பண்ணி செட் பண்ணிடலாம். டிவி ஃப்ளோர் லெவலில் உட்காந்துருக்கு. சரிங்களா? ஸோ டேபிளில் செட் பண்ணணும். அதை செலக்ட் பண்ணிக்கிட்டு ஏதாவது ஒரு சைடு வியூ போயிடலாம். இது கரெக்டாக தெரியல, அதனால் வயர் ஃப்ரேம் செட் பண்ணிவிட்டு டிவியை செலக்ட் பண்ணிடுவோம். அப்பர் கீபோர்டில் அப்பர் கீ இருக்குல்ல, அப்பர் கீ யூஸ் பண்ணி அப்படியே பண்ணிங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா அப்பர் டைரெக்ஷனில் மூவ்மெண்ட் ஆகும். கரெக்டாக டேபிளில் உட்காந்த முன்னாடி கீ எடுத்துக்கங்க. சரிங்களா?